இது பண்ணிங்க சார் பேசுகிறேன் சார் அப்படியே உட்காந்துங்க சார், கவர் ஆகும். சொல்லுங்கள் சார். நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர் அவர்களுக்கும் இருதரப்பினருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். என்னென்னா பட்டிமன்றத்தின் தலைப்பை பற்றியெல்லாம் உழைப்பா, அதாவது சார் பொருளாதார வளர்ச்சிக்கு அதிகமாக உதவுவது கூட உழைப்பா உடல் உழைப்பா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம். இப்போ இது வந்து முரண்பட்ட ஒரு தலைப்பு வந்து எனக்கு தெரியுது. ஏன்னு கேட்டால் இரண்டும் சேர்ந்து ஒரு தண்டவாளம் மாதிரி ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இல்லை. தண்டவாளம் இல்லைன்னா எப்படி ட்ரெயின் போகாதோ அது மாதிரி உடலுடன் கூடிய மூளை உழைப்பு கண்டிப்பாக வேணும். உடல் பேசிக் வந்து உடல் உழைப்பு. உடல் உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு போட்டி சொன்னால் இல்லை. அவங்க டாக்டர் பார்த்தீங்கன்னா மினிமம் உடல் உழைப்பு இருக்கணும், மேக்ஸிமம் மூளை உழைப்பு இருக்கும். நீங்கள் மினிமம் உடல் உழைப்பு வச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் உடல் உழைப்பு எதாக இருக்கிறோம் பொருளாதாரத்தை வர முடியாது. என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், நல்ல கருத்தை தான் ஏற்றுக்குவேன். உடல் உழைப்பு ப்ளஸ் அதை விட அதிகப்படியான மூளை உழைப்பு இருக்குன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட கூடுதலான பொருளாதார வளர்ச்சி வரும். தனிப்பட்ட ஒரு நம்மளுடைய வாழ்க்கையும் சரி, ஒரு நாட்டோட வாழ்க்கை வரலாறு இருந்தாலும் சரி. இப்போ உலக நாடு வளர்நாட்டில் பார்த்தீங்கன்னா உடலுழைப்பே மட்டும் நம்பிக்கிற ஒரு நாடு பார்த்தீங்கன்னா இந்தியா. நீங்கள் சொன்ன மேடம் சொன்ன மாதிரி மூளை மூளையோட பங்கு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அமெரிக்கா. இப்போ நீங்கள் எது இருந்தாலும் வளர்ச்சி கேட்டீங்கன்னா அமெரிக்கா தான் பண்ணுறீங்க, இந்தியாவை சொல்லலை. மக்கள் அறிவியலையும் திறமையான ஆட்களையும் நம்ம இருக்கிறோம். பொருளாதாரம் வலிமையான நாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் இருக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா பேசிக்கு உடல் உழைப்பு அது நம்ம நாடு பலமாக இருக்குது. மக்கள் தொகையும் சரி உடல் உழைப்பு நம்ம பலமாக இருக்கிறோம். ஆனால் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா வளரும் நாடு பட்டியலில் நாம் இருக்கிறோம். வளர்ச்சி அடைந்த நாட்டில் அமெரிக்கா இருக்குது. இன்னும் கூடுதலாக நம்ம உடல் உழைப்பு மூளை வளர்ச்சியை பயன்படுத்தி அது ஒரு மூலதனமாக செஞ்சோம்னா இன்னும் அடுத்த சில ஆண்டுகளில் நாமளும் வளர்த்த முடியும். ஆனால் அடிப்படை உடல் உழைப்பு அதிகப்படியான மூலதனம் பார்த்தீங்கன்னா மூளை இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அப்படிங்கிறது என்னுடைய இது. இப்போ மனிதனையை பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு சிறப்புன்னு சொல்லும்போது நம்ம பிரித்து பார்க்க முடியாது. அதில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும்னு என்னுடைய கருத்து. அது கூடுதலாக இன்னும் ஒரு பாயிண்டாக சொல்லணும்னா மூளையோட பங்கு அதிகமாக இருக்கும். ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உழைப்பு இல்லாமல் யாரும் வரல, அது பேசிக். நான் சொன்ன மாதிரி ஒரு கட்டணம் இருக்குன்னா பேசிக் வந்து அது கணக்கு தெரியாது, வெளியில் தெரியாது, பில்டிங் தான் தெரியும். அப்போ நம்ம எதுக்கு நம்ம வளர்ச்சி தெரிஞ்சு எது வளர்ச்சி நம்ம நினைக்கிறோம், பில்டிங் தான் பேஸ்மெண்ட்டு நினைக்கிறது. அது மரத்துக்கு இருக்குது, ஆணிகள் தான் முக்கியம், அது கண்ணுக்கு தெரியறது இல்லை. வெளியில் இருக்கிற மரம் தான் பெரிய அளவில் நமக்கு தெரியுது. அதை வச்சு பார்க்கும்போது இரண்டுமே ஈக்குவலாக இருக்கணுன்றது என்னுடைய கருத்து. இதை வச்சு ஒரு நல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்கிறார் இல்லைங்க சார், அவர் வந்து மூளை இருக்குது, அதாவது மூளை உழைப்புனால அவர் வந்து நிறைய பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் வந்து கேட்ரிங் செய்கிறாங்க. அதே நேரத்தில் அவரும் போய் அதில் உழைக்கிறாருங்க. அந்த இப்போ 4 பேர் செய்கிறாங்களான்னு கண்காணிக்கலன்னா அந்த வேலை நடக்காது. அது எப்படின்னு கேட்டால் நாமளே இறங்கி செய்யும் போது கூட இன்னும் ஊக்கப்படுத்தும். அதுதான் இப்போ ஃபாரின்லேருந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஓனர்லாம் யாரும் உழைக்க தெரியும். அந்த உழைப்புன்றது வந்து அவங்க மூளையை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அவங்களுடைய உழைப்பு. உடல் உழைப்பு மட்டுமே உழைப்பு சொல்ல முடியாது, மூளையும் ஒரு விதமான உழைப்பு தான். உடல் உழைப்போட உடம்பு வந்து சோர்வாகும், மூளை உழைப்பு உடம்பு ஃபுல்லாக இருக்கிற எல்லாமே அஃபெக்ட் ஆகிடும். இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். மூளை சோர்ந்துச்சுன்னா உழைப்பும் பண்ண முடியாது, சிந்திக்கவும் முடியாது. அதனால் ரெண்டுமே இளைஞருக்கு ரொம்ப 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 முக்கியமானது. இரு கண்ணில் எந்த கண்ணு வேணும்னா 2 கண்ணு தான் நமக்கு தேவை. அதனால் அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை எடுத்து கட்டிக்கலாம். நீங்கள் நல்ல படிக்க வரும். நன்றி. பட்டிமன்றம் நடத்தும் போது பட்டிமன்றம் மரபை நம்ம வந்து முக்கியமாக கடைபிடிக்கணும். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும். அந்த டைமில் மட்டும்தான் அந்த தலைப்பை ஒட்டி பேசணும். இன்னொருத்தர் பேசும்போது தன்னுடைய கருத்தை வந்து கொடுக்க விடாது. அது சுடரும் போர் சொல்லிட்டு ஒரு கருத்து இடைமறிக்க முடியும், இடைமறிக்கணும். ஆனால் பட்டிமன்றத்தில் ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் இடைமறிக்கிறார். ஒரு பேப்பரை எடுத்து குறிப்பெழுதி வச்சுக்கிட்டு அதில் சொல்லணும். அதுக்கப்புறம் அதுவும் முடிஞ்சிட்ட பிறகு இன்னொருத்தர் பேசும்போது அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. அதுக்கு பின்னாடி அவங்க டைம் முடிச்சிச்சுன்னா மனசுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியது தான், வெளியே சொல்லக்கூடாது. அவர் பேசும்போது
இது பட்டிமன்ற மரபு. நம்ம பேசும் கலைவழக்கம் மூலமாக வந்து பேச கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து இந்த அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு காரணம். அதனால் இதில் வேறு தப்பு கிடையாது. இருந்தாலும் பட்டிமன்ற மரபை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதை வந்து நான் சொன்னேன். அதனால் நீங்கள் தப்பாக நினைக்க தேவையில்லை. இது எல்லா பேச்சாளர்களும் வளர்க்கணுன்றதால இப்போ நம்ம வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு அளவுக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை நம்மளுடைய மோகன் ஐயா வந்து மிக சிறப்பாக வந்து சொன்னார். அதுதான் உண்மையும் கூட. ஒன்றை ஒன்று உதாசீனப்படுத்தி விட்டு முன்னேற முடியாது, வளர்ச்சி இருக்காது. மூளையுடைய உழைப்பை உடல் உழைப்பு உதாசீனப்படுத்த முடியாது, உடல் உழைப்பை மூளை உழைப்பு உதாசீனப்படுத்த முடியாது. அதே மாதிரி தான். அதே நேரத்தில் அவர் சொன்ன உதாரணம் அருமையான உதாரணம் தாங்க. அவங்க ரெண்டு ஒன்றா பயணிக்காது. உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மூளை கொஞ்சம் பரவாயில்ல சிந்தனை செய்யும். ஏன்னா ஒரே நேரத்தில் வந்து ரெண்டும் வந்து செய்கிற மாதிரி இயற்கை வந்து வடிவமைக்கும். ஏதாவது ஒரு குறை இருக்கும், ஒரு நிறை இருக்கும். அவன் தான் மனிதன். எல்லாத்துலேயுமே நான் வந்து நிறையா இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா கடவுளாகவே முடியாது. அதுதான் ஒரு கூட்டத்தில் வந்து கலைஞர் வந்து சொன்னார், என்னை வந்து இந்த மாதிரி தெய்வமே அப்படி இப்படிலாம் வந்து என்னை சொல்கிறீங்க, அது வந்து அது மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா நான் வந்து தெய்வம் இல்லை, அது கல். ஒரே நேரத்தில் அவருடைய கொள்கையை அதை கொடுக்குறேன். அது கல் அசையாமல் இருக்கும், என்னால் அது மாதிரி முடியாது. அது கல், நோய் தான் வராது, எனக்கு நோய் தான் வரும், நான் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னையும் மனுஷனையும் அவமானப்படுத்துறது, கடவுளையும் அவமானப்படுத்துறது. நாங்கள் அப்படி பாய்ந்து போயிட்டேன். அவர் கடவுளையும் வந்து நீங்கள் வந்து அவமானப்படுத்துறீங்க, மனுஷனையும் வந்து அவமானப்படுத்துறீங்க. தெய்வன்றது வேற, மனுஷனுக்கு வேறு. அதனால் மனுஷனை வந்து தெய்வத்துக்கெல்லாம் ஒட்டாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி மிகுந்தவன் வந்து மனுஷன் நம்மளாம் சொல்லி எடுத்துட்டாங்க. அது மாதிரி இந்த மூளையும் உடலும் வந்து உழைப்பு அப்படின்றது, மூளை உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்காது, உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மூளை உழைப்பு அதிகமாக இருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்த கான்செப்ட். அதுதான் ஒருத்தனுக்கு அதான் பேராசிரியர் எவனை விட உயர்ந்தவனும் இல்லை, எவனை விட தாழ்ந்தவனும் இல்லைன்னு. அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு தகுதி அதிகமாக இருக்குதுன்னா இன்னொருத்தருக்கு அவருக்கு இல்லாத தகுதி இவருக்கு இருக்கும். இப்போ ஐயா நீங்கள் சொன்னீங்க நெசவாளர் இருக்கு, அவர் நெசவு தொழிலை மிக அற்புதமாக வந்து செய்வார். இன்னொருத்தர் விவசாயியாக இருப்பார், விவசாயத்தை அற்புதமாக செய்வார். உடனே நெசவாளர் போயிட்டு என்னுடைய வேலையை ஒன்றால் செய்ய முடியுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் வந்து என்னுடைய இது நீ செய்ய முடியுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஏன்னா இவர் எந்த துறையில் இவரு நிபுணத்துவம் வாய்ந்தது, அவர் அந்த துறையில் நிபுணர். அது மாதிரி மூளை உழைப்பில் நிபுணத்துவம் வாய்ந்தவர் ஒரு பக்கம், உடல் உழைப்பில் நிபுணத்துவம் வாய்ந்தவர் ஒரு பக்கம். இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே இதில் ஒட்டிக்க கூடாது, ஒட்டிக்க தீர்ந்து போச்சு. ஆனால் ஒரே இதில் பயணம் செய்யணும். அப்போ தான் அந்த பொருளாதார வளர்ச்சின்ற ரயில் நல்லா போகும். இதில் வந்து ரயில் வந்து பொருளாதார வளர்ச்சி. இவங்க இந்த ரெண்டு உழைப்பும் அப்படியே ஒருங்கிணைச்சி செய்துட்டே இருந்ததுன்னா பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். யாராவது ஒருத்தர் ஸ்ட்ரைக் பண்ணால், மூளை ஸ்ட்ரைக் பண்ணாலும் பொருளாதார வளர்ச்சி இருக்காது, உடல் ஸ்ட்ரைக் பண்ணாலும் பொருளாதார வளர்ச்சி இருக்காது. இதை வச்சு தான் நான் மருத்துவர் இருக்கிறதால ஒரு பெரிய உண்மையை நான் வந்து இதெல்லாம் சொல்ல போகிறேன். கோமா ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா நவீன மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்க, அளவுக்கு ஒரு வாரத்தில் சரியாகலாம், ஒரு மாதத்தில் சரியாகலாம், இல்லை ஒரு வருஷத்தில் சரியாகலாம், இல்லை சரியாகாமலே போகலாம் அப்படின்ட்டு. அது எப்படி ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு தீர்வு கண்டிப்பாக உண்டு. இப்போ பட்டிமன்றத்தில் ரெண்டு தரப்பில் வாதாடிங்க, இதுக்கு தீர்வு உண்டா இல்லையா, தீர்ப்பு உண்டா இல்லையா, தீர்ப்பு சொல்கிறதுக்கு ஒரு இருந்துன்னா இல்லையா. அப்போ இயற்கை வந்து அது எப்படி ஒரு நோயை உருவாக்கிட்டு அந்த நோய்க்கு தீர்வு இல்லாமல் விட்டுமா? இயற்கை நான் அவ்வளோ பெரிய விட்டானா? ஆக ஒரு மருத்துவத்துறையில் விலை இல்லைன்னு சொல்லலாம், என்னால் முடியலன்னு சொல்லலாம், ஆனால் முடியவே முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு சுகர் வந்துச்சு, ஒரு பிபி வந்துச்சு, ஒரு ஆஸ்துமா வந்துச்சு, ஒரு டிபி வந்துருச்சுன்னா என்னால் குணமாக முடியாதுமா அப்படின்னு சொல்லலாம். இன்னும் திரும்பி பார்த்தீங்கன்னா குணமே ஆகாது, நீ லைஃப்பில் தான் மருந்து சாப்பிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஹலோ விபாக்கரையும் வந்து ஆதாரம் தான் நீங்கள் சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் இந்த கருத்தை மறுக்க முடியாது. இயற்கை நீங்கள் அதாவது நான் வந்து கடவுளை நம்புறது கிடையாது, அதனால இயற்கைன்னு சொல்கிறேன். சித்தர்களை நம்புகிறேன், இயற்கையை சித்தர்களும்
ஒரு தீர்வு இல்லாமல் இயற்கை கிடையாது. ஒரு தீர்வு கொடுக்காம சித்தர்கள் கண்டுபிடிக்கல. ஒரு தீர்வு கொடுக்காத ஒரு மருத்துவம் கிடையாது. அப்படின்னும் போது ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோய்க்குரிய மருந்து கண்டிப்பாக உண்டு. அது எனக்கு தெரிஞ்சிருக்க, அது நான் ஒத்துக்கிறேன். ஈகோ எனக்கு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இது என்னால் குணமாக்க முடியும் நம்பிக்கை இருந்தால் நம்ம குணப்படுத்துகிறோம். நம்பிக்கை இல்லையா, என்னால் குணப்படுத்த முடியாது, அதுக்குரிய மருந்து இல்லையா, உடனே வேற ஒரு மருத்துவம் இருக்கு. ஏன் நம்ம அலோபதி டாக்டர்லாம் அது மருத்துவம் செய்கிறாங்க, வேற ஒரு மருத்துவம் டாக்டர். அப்படின்னும் போது என்னால் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றது கிடையாது. அதாவது என்னால் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லலாம், ஆனால் மருத்துவத்தில் அதுக்கு வசதியே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா இயற்கையை மீறி எதுவுமே கிடையாது. அப்படிலாம் இயற்கையை மீறி நம்ம செய்வதா இத்தனை நோய்கள் உருவாகிறதுக்கு காரணமே புது புது நோய்கள் வரத்துக்கும் அந்த புது புது நோய்களுக்கு புது புது பெயர்களை வைப்பதற்கு காரணமே நாம் எப்பெல்லாம் இயற்கையை மீறி செயல்படுறோமோ அப்போ இயற்கை போகணும். மற்றது மட்டும் போகணும். அண்டமும் பிண்டமும் ஒன்றுன்னு சித்தர்கள் சொல்லி வச்சுருக்கேன். நம்ம உடம்புக்குள்ள நடக்கிறது உடம்புக்கு வெளியே நடக்கும். நாம் கண்டதையும் சாப்பிட்டு வச்சோம்னா உடனே அதற்குரிய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியதான் நேரும். அதே மாதிரி இயற்கைக்கு இந்த மீறி இயற்கையை கெடுக்கும் விதமாக மாறுபாடான இதெல்லாம் செய்து வச்சோம்னா இயற்கை சும்மா இருக்குமா? அப்போ புயலாக உருவாகும், பூகம்பமாக உருவாகும், வெள்ளமாக உருவாகும், வறட்சியாக உருவாகும். இதுக்கெல்லாம் காரணம் நாம தான், மனிதர்கள் தான். எப்போ இயற்கைக்கு மீறாமல் இயற்கையோடு இணைஞ்சு வாழும். இப்போ பெரியார் ஒரு வார்த்தையை சொல்வார். பெரியார் சில பேர் கேட்டாங்க, சுயநலத்துக்கும் பொது நலத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. பெரியார் சொன்னார், மழை பெய்வது பொது நலம், அந்த மழைக்கு கொடைப்பிடிச்சு போனால அது சுயநலம். அதில் இருந்து என் புத்தி தெரிஞ்சதுலேருந்து இந்த கொடைப்பிடிச்ச வரலாறே கிடையாது. இல்லை இல்லை, மழையில் நினைவேன், தொப்பிட்டே நினைவேன், வெயில் இருந்தால் அதுக்கும் கூட கிடையாது. ஏன்னா இயற்கை தாய், தாயினுடைய மடியில் படுத்து தூங்குறதுக்கு எவனாவது அஞ்சுவானா? எனக்கு குறுக்க ஒரு போர்வை போட்டு மேலே ஒரு போர்வை போட்டு நான் மடியில் படுக்க மாட்டேன், அம்மா மடியில் படுக்க மாட்டேன் எடுக்கிறேன். நம்ம அதை மட்டும் சொல்லிக்கிறேன். உடம்பு செய்கிறவங்கலாம் உடம்பு சொல்றது இல்லாதீங்க, இதை பார்த்துக்கிறவங்க. ஆனால் உண்மை அதுதான். எப்போ மழை என் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்ல உடம்பு பிடிக்கிறோமோ, வெயில் என்னுடைய உடம்புக்கு ஆகாது உடம்பு பிடிக்கிறோமோ, உனக்கு தன்னம்பிக்கை இல்லை, இயற்கை மேல் நம்பிக்கை இல்லை. இயற்கை எந்த ஒரு உடலையும் கெடுக்காது, எந்த ஒரு உயிரினத்தையும் கெடுக்காது. அதுதான் உண்மை. இயற்கை பாதுகாக்கிறது. வெயில் எதுக்காக? விட்டமின் டி சத்து அதில் இருக்குது. சூரிய சக்தியில் விட்டமின் டி சக்தி எதுக்கு உதவுது? மூட்டு வலிதான் வராது, வலிதான் வராது. எவன் ஒருவன் வெயிலில் அந்த சூரியனுடைய சக்திகளை கிரகிச்சுக்கிறதோ அந்த உடலுக்கு எந்த விதமான வலியும் வராது. வழியை அடைத்து விடக்கூடிய திறமை, ஆற்றல் சூரியனுக்கு உண்டு, சூரிய கதிர்களுக்கு உண்டு. அதே மாதிரி தான் மழையும். மழை தண்ணி நம்ம உடம்புல பட்டு நம்மளுக்கு நோய் வருதுன்னா உடம்புல பிரச்சனை வச்சுக்கிறீங்க. நீ உடம்புல பிரச்சனை வச்சுக்கிட்டு மழை கிட்ட போயிட்டே இருக்கிறான். ஒரு முள் அங்கே இருக்குது, முள்ளு போய் குத்திட்டு கையை முள்ளு குத்திட்டு இருக்கோம். யார் மேலே தப்பு? அது முள்ளு மேலே தப்பு. அது மாதிரி இயற்கை மேலே தப்பு இல்லை. மழை பெய்ய வேண்டியது கடமை. மழை பெய்யறதால்தான் நம்ம நாட்டுக்கு தண்ணி வருது, நம்ம சாப்பிட முடியுது தண்ணியை, நம்ம உடம்புக்கு எந்த நோயும் வராமல் இருக்குது. மழை பெய்யறதால தான் குளிர்ச்சியை உண்டாக்குது. நம்ம உடம்புக்கு வாதம், பித்தம், கபம் மூணுமே தேவை. அப்போ அதை உருவாக்குறது வெப்பம், நீர் இதெல்லாம் சேர்ந்து தான். அப்போ நாம் உடம்பை நாம் நல்லா வச்சிருக்காம, ஆரோக்கியமாக வச்சிருக்காம, தீய பழக்கத்துக்கு ஆளாகிட்டு தேவையில்லாத சாப்பிட்டு உடம்புல நோயை உண்டாக்கின்னு மழையை போட சொல்கிறது தான், வெயில போட சொல்கிறது தான். இது மிக 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 கண்டிக்கத்தக்கது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் இது எல்லாருமே சொல்கிறேன். அது நான் முன்னும் உதாரணமாக இருந்துட்டு தான் சொல்கிறேன். ஏன்னா சில பேர் ஒரு டாக்டர் சொல்வார், ஏப்பா பீடி சிகரெட்லாம் பிடிக்கிறது ரொம்ப தப்பு, இதெல்லாம் பிரச்சனை வரும், வரன்ட்டு அப்படி போயிட்டு ஒரு விட்டு அப்புறம் சொன்னால் அவன் எப்படி நம்புவான்? நான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இதை பார்த்துக்கிறவங்க. நான் கொடை பிடித்து யாராவது பார்த்துக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்லிடுறாங்க பேஷண்ட்லாம் மழை பெய்யும் போது, சார் ஒரு குடை தரேன் சார், நீங்கள் எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு. கொடை இல்லாமல் நான் அப்படி இல்லை, கொடை இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கிட்டோம், கொடை இருக்குது. ஆனால் இது வரைக்கும் எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து நான் கொடையை கையால் வச்சுருக்கிறேன்.
ஏன் சார் வண்டி ஓட்டும் போது இதுவாக இருக்குது? அப்படி இல்லை, நடந்து போனாலும் நான் குடைய பிடிக்க மாட்டேன். இவருக்கு அதே மாதிரி என்னுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சிருக்கோம் அந்த இயற்கைன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏன்னா நான் இயற்கை என் தாயாக முடியும். மழையில் நனைந்த என் தாயினுடைய மடியில் இந்த போட்டோக்கள் இருக்குது. எங்கள் அம்மா இருக்கிறாங்க. எங்கள் அம்மா மடியில் படுத்திருந்தா எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஒரு உற்சாக ஜாலி. அந்த மழையில் நனையில பாருங்க தொப்பக்கட்டையா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதை அனுபவித்து பார்க்கணுன்னு தான் தெரியும். அப்படி தொப்பக்கட்டையா நனைஞ்ச சும்மா அதை தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏய் சூப்பர் சூப்பர் சூப்பர், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறேன், நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது, உடனே நான் வாழ்த்துறேன் அப்படின்னு மழை வாழ்த்துது. அதே மாதிரி வெயில் நல்லா சூடாக இருந்தால் தான் ஒரு உடம்பு நல்லா வேலை செய்யும். ஈட்டு நிறைய தேவை. இன்னொரு கூட நம்ம சமையலுக்கு உதவுறது எல்லாத்துக்குமே ஈட்டு. அப்போ நம்ம உடம்பு வந்து சூடுபட்டுது. உனக்கு எந்த நோயும் வராது, நான் இருக்கிறேன்னு சூரியன் வந்து அனுகிரகம் பண்ணுது. அதுதான். அதனால் இது எப்படி இந்த தலைப்புக்கெல்லாம் உதவும் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த மருத்துவராக இருக்கிறாலே சொல்கிறதானே இது எப்படி இது பண்ணுறதோ அதே மாதிரி மூளை உழைப்பதே நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. மூளை நிறைய யோசனை பண்ணணும், மூளை வேலை செய்யறதுக்கும் சில பேர் நினைப்பான் சிந்திக்காமே நம்ம நல்லா வேலை செய்யலாம் அப்படின்னு நினைப்பான். அப்போ ஒன்றுமே வேலை செய்யறது மூளை. ஏன்னா அது பயிற்சி, சிந்திக்கிறது பயிற்சி. அதுதான் பெரியார் சொன்னார், நிறைய சிந்தனை செய்யணும். சிந்திக்க 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 பயிற்சி அதிகமாகும். அப்போ மூளை உழைப்பு அதிகமாகும். ஏன் தமிழன் வந்து உலகத்திலேயே சிந்திக்கிற திறமை அதிகமாக இருக்குதுன்னா சிந்திக்கிறான் நிறையா, அதனால அவனுக்கு மூளையை ஒர்க் பண்ணலாம். இதுவரைக்கும் எந்த மனுஷனும் மூளையினுடைய 100 விழுக்காடு பயன்படுத்துறதே கிடையாது. அதாவது ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா 1 விழுக்காடு கூட பயன்படுத்தலைன்றாங்க ஆராய்ச்சியில். அப்போ நம்ம 99 விழுக்காடை நம்ம பயன்படுத்துகிறோம். இயற்கை அற்புத வரம் தந்துருக்கு, அதை பயன்படுத்துகிறோம். அந்த வளம்னு சொல்லுவோம் மனித வளம். அப்படி மனித வளத்தில் இதுவும் ஒரு அடக்கம். அந்த மூளையை முழுமையாக பயன்படுத்தணும், உடல் உழைப்பை முழுமையாக பயன்படுத்தணும். அப்படி எப்போ நம்ம பயன்படுத்துகிறோமோ அப்போது இந்த உலகத்தில் எந்த நோயும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன் சொல்கிற மாதிரி நலமும் இருக்கும் வளமும் இருக்கும். அது நான் உட்பட யாராலையும் முடியாது, அது முடியாது. முழுமையாக பயன்படுத்துறதுக்கு முடியாது எதையுமே. எல்லாமே குறை தான். அதுதான் கலைஞர் படத்தில் தான் அங்கே வந்து நிற்கும். மனுஷன் இது எல்லாம் வந்து தான் ஆகும், எல்லாத்தையும் முழுமையாக பயன்படுத்த முடியாது. இருக்கிறதுல ஒரு மெஜாரிட்டி பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். அப்போது நம்ம மோகன் சார் சொன்ன மாதிரி அருமையான ஒரு விளக்கத்தை சொன்னார். மூளை உழைப்பும் தேவை, உடல் உழைப்பும் தேவை. அந்த கோமா ஸ்டேஜை சொன்னேன், அதை விட்டுட்டேன் இல்லையா, அந்த கோவிலுக்கு வந்து. அப்போ மற்ற மருத்துவத்தில் மட்டும் சரி பண்ண முடியுமா அப்படின்னா புரிஞ்சுக்கிற விதத்தில் வச்சு சரி பண்ணலாம். ஏன்னா மூளை வந்து எஜமானம், உடல் உழைப்பு இது வந்து தலைப்புக்கு ஏற்ற மாதிரி வருது. அதனால் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். மூளை வந்து முதலாளி, உடல் உறுப்புகள் உள் உறுப்புகள் பாருங்க, சிறுகுடல் பெருங்குடல் மண்ணீரல் கல்லீரல் நுரையீரல் இதயம், இது எல்லாமே வந்து லேபர்ஸ் வேலைக்காரங்க. இப்போ நம்ம சில மருத்துவர்கள் அளவுக்கு மருத்துவம் தான் சொன்னீங்கன்னா எஜமானம் தான் முக்கியம், மூளை தான் முக்கியம் அப்படின்னு. இயற்கை மருத்துவங்கள் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், இயற்கை மருத்துவங்கள் தான் சொல்லுதுன்னா இல்லை இல்லை வேலை செய்கிறாங்கல்ல அவங்க தான் முக்கியம் அப்படின்னு. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மூளை தான் முக்கியம் அப்படின்றது ஒரு தனி, இல்லை இல்லை உடல் உறுப்புகள் தான் முக்கியம் அப்படின்றது ஒரு பார்ட்டு. அவங்க மூளை தான் முக்கியன்றதால அவங்க மூளையில் பிரச்சனை வந்து கோமா ஆகிட்ட உடனே இதை குணப்படுத்த முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இயற்கை மருத்துவம் உடல் உறுப்புகள் செயல்பட்டால் மூளை செயல்படாங்க. அதாவது இன்னும் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஒரு தொழிற்சாலை இருக்குது. அவர் முதலாளி வந்து வெளியே போயிட்டாரு, வேலை தந்துட்டார், அவர் இருக்கணும் தேவையில்லை. ஏற்கனவே அந்த மெக்கானிக் இருக்குது, தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னா அதான் கோமா. தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, உடம்புக்குள்ள உறுப்புகள் ஸ்ட்ரைக் பண்ணுது. ஒவ்வொரு உறுப்பும் நான் வேலை செய்யலை, நீ அந்த நல்லா பாதுகாக்கலை, எனக்கு தேவையான வசதியை செய்து கொடுக்கல, அதனால் நான் ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உறுப்புகள் ஸ்ட்ரைக் பண்ணுது. மூளை பார்க்குது, ஆட்டு புரியல, இதை செய்ய அதை செய்ய சொல்றது முடியல, ஏன்னா அதை செய்யல கவர்மெண்ட்ப்பா உங்களுக்கு எதுவுமே வேலை இல்லை பார்த்துட்டு உடனே ஒரு மருத்துவம் என்ன பண்ணுது, மூளை வேலை செய்யலையா, மூளையை சுற்றியே ஆராய்ச்சி பண்ணுது. ஆனால் மற்ற இயற்கை மருத்துவங்கள் எல்லா உறுப்பையும் செயல்பட வைக்கணும், அது வந்து எல்லா உறுப்பையும் செயல்பட வைக்குது. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், பேரெல்லாம் நான் குறிப்பிடல, ஏன்னா அது பேரெல்லாம் குறிப்பிட்டா நல்லா இருக்காது. ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில் எனக்கு நண்பர் ஒருத்தர் கோமா ஸ்டேஜில் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க,
சார் நான் வந்து சேர்த்துட்டேன் அப்படின்னு அது எப்படி குணப்படுத்துறது, இது நியாயமா இது? இந்த ஹாஸ்பிட்டலில் சேகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தால் பரவாயில்ல, வரும் அது மிகப்பெரிய மருத்துவமனை உள்ளே விட மாட்டாங்க. நாங்கள் விட்டு இந்த மாதிரி பண்ணால் நியாயமா அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் டாக்டராக அங்கே வராதிங்க, எங்கள் ஃப்ரெண்டு தானே, நீங்கள் ஃப்ரெண்டாக வாங்க பாருங்கள், பார்த்துட்டு குணப்படுத்துறீங்களா. நான் ஒன்று மனசுக்குள்ளே ஒரு ஐடியா பண்ணிட்டேன், ஒரே ஒரு புத்திஸ் தான் இருக்கணும், அது எதுவுமே இல்லை. ஏன்னா அக்குபஞ்சர் நீதி எடுத்து பண்ணாங்கன்னா தெரிஞ்சு போயிடும், அது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க சொல்லிட்டு அதான் இந்த இது எடுத்துக்கணும் பாக்கெட் வச்சுக்கினேன். சரின்னு பார்வையாளர் மாதிரி போனேன், பார்த்துட்டு யாருக்கும் தெரியாமல் கால் மருத்துவத்தையும் வெளிப்படுங்க எல்லாருமே ஈஸியாக போகாத யாரெல்லாம் வந்துருந்தாங்கன்னா ஈஸியாக குணப்படுத்திடலாம். 4 விரல் 10 விரல் இருக்கு இல்லையா, அது நுனியில் ஒரு அந்த ரத்தம் வந்துச்சு. குத்து குத்தன உடனே ஒவ்வொரு உறுப்புகளும் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஒவ்வொரு உறுப்பும் வேலை செய்யறது எங்கே இருக்குதுன்னா பாதத்தினுடைய நுனி விரல், அந்த நுனி இடத்துல இருக்குது. அதை தான் தலைவலின்னு சொன்னால் அனுபவத்தில் உடனே கால் விட்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னா சரியாயிடும். கையை கட்டவரில் அப்படி பிடிச்சோம்னா சரியாயிடும் தலைவலி, நுரையீரல். அது மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு விரல் பல்வலி தான் இது வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு. அது உடனே ஏது உட்காந்து உடனே நிறைய நேரம் கூட ஆகும் ஏது உட்காந்து என்ன ஆச்சு எங்கே இருக்கேன் நான் சினிமாவில் காமிப்பாங்கல்ல, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு எங்கே இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன் இதெல்லாம் சொல்லாதீங்க எல்லாம் ஆயிடுச்சு. இது அவங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் கிடையாது, தேவையில்லை. அப்புறம் அவங்க இதுதான் நீங்கள் எப்படி ஒருத்தரை கூப்பிட்டு வந்தீங்க, என்னுடைய நற்பெயரை கெட்டு போச்சு, நாங்கள் பண்ண இது வரைக்கும் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்டால் தான் அவங்களுக்கு சரியாச்சு. நான் அதை சொன்னல ஒரு நாள்லேயும் சரியாகணும், ஒரு வாரத்துலையும் சரியாகணும், அந்த ஒரு வாரத்தில் இது சரியாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களே பேர் இருக்கு, தப்பு கிடையாது. கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளியே வந்துட்டு இந்த மருத்துவமனையில் இந்த மருத்துவமனையே பேர் இருக்கு. நமக்கு தேவை ஒரு குணமாயிடும். அவங்க வாயை க்ளோஸ் பண்ணிட்டு நேரம் வாங்க, நான் சொல்லிட்டு வாங்க, சொல்லவே சொல்லுவாங்க, நம்மளுக்கு தேவை நன்மை கிடைக்கும். அதனால் இந்த மருத்துவத்தினுடைய நன்மைக்காக இந்த சொல்ல வந்தேன். அதே நேரத்தில் மூளையினுடைய முக்கியத்துவமும் தெரியுது, உறுப்புகளுடைய முக்கியத்துவமும் தெரியுது. அதனால் என்னுடைய தீர்ப்பு எல்லாம் ரொம்ப நேரம் ஆகிட்டு தீர்ப்பு ரொம்ப அளவுக்கு அதிகமாக சொல்லிட விடாது. மூளை உழைப்பும் தேவை, உடல் உழைப்பும் தேவை. ஒன்றுத்த ஒன்று ஈகோ பார்க்காம, எப்படி நம்ம ஈகோ பார்க்கணுமோ அது மாதிரி ஈகோ பார்க்காம ரெண்டும் ஒத்துழைச்சி நல்லா செஞ்சதுன்னா பொருளாதார வளர்ச்சி மிக அதிக அளவில் இருக்கும். இன்னும் சில பேர் வந்துட்டு அந்த விரதாபாதமாக சொல்லிக்கலாம், நீங்கள் ஏன்னா உடலுக்குள்ளனாலும் மூளை இருக்குது, அப்போ உடல் உழைப்பு தானே சேரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதை யார் சொல்லிக்கலான்னு நீங்கள் சொல்லிக்கலாம். சார் நான் ஒரு கருத்து சொல்லலான்னு நினச்சேன், நீங்கள் தான் நடுவில் இடையை மறிக்க கூடாதுன்னு சொல்கிறேன். சரி சார், அது லாஸ்ட்டாக சொல்கிறப்ப காரணம் உங்களுடைய நேரம் முடிஞ்சு போய் சொல்லியிருந்தாரு. அதனால சொல்கிறேன், எப்போவுமே நெறியாளராக இருந்தாலும் சரி, வாதாடுறவங்களாக இருந்தாலும் சரி, படிக்கிற பசங்க நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்து சொல்லுவான், அந்த இன்னொரு பாயிண்ட் முடிச்சுட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போய் எழுத முடியுமா? அதே மாதிரி பண்ணி வந்துடுவோம். எனக்கு தோணுச்சு திடீர்னு, சரி இது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கா, உடல் சேர்ந்தது தானே, அப்படின்னா உடல் உழைப்பு தானே முக்கியம் அப்படின்னு வரும். அந்த கருத்துப்படி எடுத்துனாலும் உடல் தான், உடல் உழைப்பு தான் முக்கியம். அஸ்திவாரம் ரொம்ப ரொம்ப தேவை, அதனால் உடல் உழைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படுறது முதல்ல உடல் உழைப்பு, அதுக்கு அடுத்த கட்டமாக மூளை உழைப்பு. ரெண்டுத்தையும் சரிசமம் சொல்லி போயிடலாம், அது வந்து ஈஸி. தீர்ப்பு சொல்கிறது ரொம்ப ஈஸி, ரெண்டும் சரிசமம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரெண்டும் சரிசமம் கிடையாது. உடல் உழைப்பு தான் முதல்ல. அஸ்திவாரம் இல்லாமல் இந்த ஏற்கனவே சொன்னதான், அஸ்திவாரம் இல்லாமல் பில்டிங் நீங்கள் மேலே 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 ஏற்பி பிரயோஜனமே கிடையாது. அழகான இது எத்தனை நாள் தாங்கும்? உடல் உழைப்பு இருந்தால்தான் அந்த மூளை உழைப்புக்கே மதிப்பு. இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஒரு வார்த்தை, நீங்கள் சொன்னீங்களா யாரும் சொன்னது தெரியல, திருமலை தான் சொன்னார், மூளைக்கு மதிப்பே அதாவது பிடிச்சி வச்சுருக்கேன். எவராக இருந்தாலும் ஞாபகம் மருந்து ஏழு பிடிச்சி வச்சு தான் தெரியுது. நீங்கள் அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. மூளைக்கு மதிப்பே வந்து உடல் உழைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது உடல் உழைப்புக்காக சொல்லிட்டு தான், அப்போ தான் மூளைக்கு மதிப்பு. ஆக ஒன்றுத்த ஒன்று சார்ந்து இருக்கணும், அது ரொம்ப நிச்சயம். அப்படி இருந்தால் தான் முடியும். மோகனையா சொன்ன மாதிரியும் உடல் உழைப்பு மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னால்
அவருக்கு மேலே சம்பாதிக்க முடியாது. ஒருத்தருக்கு வந்து ஒரு நாள் 3000 ரூபாய், ஒரு நாள் அதிகபட்ச வருமானம் அப்படின்னு சொன்னோம்னா, என்னதான் அவர் வந்து உடம்பு போட்டு வருத்தி எடுத்தாலும் ஒரு நாள் தான் 24 மணி நேரம் தான் இருக்குது. அதான் அதுதான் ஒரு கரெக்டாக சொன்னார். அது கொடுத்தாரு. ஆனால் மூளைக்கு அது லிமிட்டாக வைக்கல இயற்கை. அந்த வாய்ப்பு இருக்குல்ல. அதுதான் நம்ம அந்த ஸ்கீமை கொண்டு வந்துக்கிற காரணங்க. பணம் குவிக்கும் வாரி அப்படின்னு அந்த ஸ்கீம் கொண்டு வந்த காரணங்க. மூளை எவ்வளோ வேணும் பயன்படுத்தலாம். பயன்படுத்த அது வந்து கொஞ்சம் நல்லா இதுவாகிடும். ஆனால் உடல் வந்து ஒரு லிமிட் தான். பயன்படுத்த அந்த லிமிட்டுக்கு தாண்டி போனால் உடம்புல பிரச்சனை வரும். அசதி வரும், சோர்வு வரும். அதையும் மீறி நீங்கள் வேலை செஞ்சுன்னா நோயே வரும். அதனால் ஒரு லிமிட் இருக்குது உடலுக்கு. மூளைக்கு லிமிட்டே கிடையாது. ஆனால் ஐயா வந்து அது ஒன்று இருக்குது. ரொம்ப அளவுக்கு மீறி சிந்தனை செய்யும்போது சில பேருக்கு வந்து வெக்ஸ் ஆகிடுவாங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப சோர்வு வரும். அந்த மூளையை அதிகமாக பயன்படுத்தும் போது அதுதான் ஒரு உண்மை இருக்குது. அப்போ இந்த மூளைக்கு தேவையானது யோகா. எல்லாத்துலேயும் உடலுக்கும் சரி, உடல் உழைப்புக்கும் சரி, மூளை உழைப்புக்கும் சரி, யோகா செய்யும்போது மூளை உழைப்புக்கும் அசதியை ஏற்படுத்தாமல் சோர்வு ஏற்படுத்தாமல் அது உதவும். உடல் உழைப்புக்கும் சோர்வு ஏற்படுத்தாமல் அசதி ஏற்படுத்தாமல் அது உதவும். அதனால் எல்லாருமே யோகா செய்யுங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொல்கிறேன். யோகா செஞ்சீங்கன்னா இந்த உடல் உழைப்பும் மூளை உழைப்பும் அதிகமாவதற்கு காரணமாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டால் நாமும் வாழ்வதோடு நம்மை சார்ந்தவர்களையும் வாழ வைக்கலாம். ஆகவே மூளை உழைப்பும் உடல் உழைப்பும் சேர்ந்து நன்றாக செய்து இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும். வாழ்க நலமுடன், வளர வளமுடன் என்று கூறி என்னுடைய தீர்ப்பை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த என்னுடைய தீர்ப்பு உரையில் சில பேருடைய மனம் கண்டிப்பாக முன்கொண்டிருக்கும், எனக்கு தெரியும். ஆனால் ஒரு மருத்துவருடைய கடமை புண்படுத்துவதை பண்படுத்துவது தான் என்ற நோக்கத்தோடு எனக்கு இருந்த ஒரு 36 வருட அனுபவத்தை வைத்து அந்த சில கருத்துக்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. இதை சொன்னால் புண்படுவே என்று நினைத்து என் மனதிற்குள்ளேயே வைத்து கொண்டிருந்தால் அது சரியாக இருக்காது. என்னுடைய மருத்துவ படிப்புக்கு என்ற காரணத்தால் தான் இதை நான் சொல்லியிருக்கிறேன். ஆகையால் புண்பட்டிருந்தால் நீங்கள் வருத்தப்பட்டதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் நான் சொன்ன கருத்துக்காக மன்னிப்பு கேட்கவில்லை. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் சொன்ன கருத்து உண்மை, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனால் உங்கள் மனத்தை வருத்தப்படுறதுக்கு நான் ஒரு காரணம் ஆகிட்டேனேன்றதுக்காக நான் சொல்ல வருத்தப்படுறேன். அவ்வளோதான். இதோடு இந்த பட்டிமன்றத்தை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க்கை நலமுடன். வணக்கம்.